40 நாள் வந்துருச்சேன்னு உபவாசம் கிடையாது. அதுக்கு ஆதாரமாக எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 17 வரையுள்ள பகுதிகளை பார்க்கின்ற பொழுது, ஆமான் யூத மக்களை அழிக்க திட்டமிடுகிறான். இங்கே பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதுக்கு தான் நீ கடவுள் ஒருவேளை உன்னை அரசியாக மாற்றிருப்பார் என்று கூட வச்சுக்கோ. இந்த டைம்ல இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருப்பது சரியான ஒன்று இல்லை அப்படின்னு எஸ்தர் கிட்ட முறையிடும் பொழுது எஸ்தர் சொல்லுவாங்க, அடுத்த வார்த்தையே சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கணும் அவங்க? நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அரசர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட நான் பேசுகிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இடத்தில் எஸ்தர் எதுன்னு சொல்கிறாங்க? அந்த வசனம் படிங்களேன், 15ஆம் வசனம். ரைட். ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? அப்போ பிரச்சனை என்று ஒன்று வந்து விட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு எதில் வைக்கிறாங்க? நோன்புக்குள் வைக்கிறாங்க. இப்போ நாம் எல்லாரும் இப்போ போகும்போது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு இந்த பிரச்சனையை நோன்பில் வைக்க போகிறோன்னு போனோம். அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமுதாயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை என் குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை நான் நோன்பில் வைத்து வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அடையாளம். நான்வெஜ் சாப்பிட்ற வெஜ்ஜு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது.